இன்றைக்கி நம்ம வாழை மரத்தில் நிறைய ஒரு 6 7 பூ பூத்திருந்ததுங்களா, சரி அதில் ஒரு பூ மட்டும் பறிச்சுக்கலாம், பறித்து இன்றைக்கி பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரமும் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்களா, ஸ்டூல் போட்டு ஏறி ஒரு பூ மட்டும் வெற்றிகரமாக வெட்டிட்டோங்க. ஸோ நல்லா பெரிய பூவாகவே இருந்துச்சு. அதனால் ஒரு பூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா பெரிய பூவாகவே இருந்ததுங்க. இப்போ இந்த பூவில் இருக்கிற உள்ளே இருக்கிற நரம்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நரம்பெல்லாம் வேகாது. அதனால் அந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு தவாவில் வெங்காயம், கடுகு, சீரகம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பூவையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாங்க. சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. பாய்.